அப்போ இதில் வந்து நாங்கள் இதில் வந்து இந்த செஞ்சிடும் நாங்கள். இப்போ இதில் வந்து எங்களுக்கு தேவையான இதுகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி லைன் ஒன்று மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை போய் ரைஸில் கிளிக் பண்ணி இது பேர் ஐட்டம் தானே சொல்கிறது, ஐட்டம் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து HTML பாருங்க, இதில் ஒரு ஐட்டமுக்கு ஒரு ஐக்கன் ஒன்று போட்டு கொஞ்சம் இதை தலையிலிருந்து கொஞ்சம் மாற்றலாம். எங்களுக்கு இது வந்து ஐடி கிளாஸ் பண்ணிட்டு ஐட்டம் பாக்ஸ் சும்மா டைப் பண்ணி இதில் கிளாஸ் ஒன்று டைப் பண்ணிட்டு அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதே சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ்ல இந்த கிளாஸ் எழுதுற மாதிரி இதுல வந்து இதுல வந்து இந்த பாக்ஸ்ல ஆன்லைன்ல ஒரு மார்க் கொண்டு வருது. எப்படி வருது தெரியாது, ஐட்டம்ல தான் வருது. ரைட், ஐட்டம். அப்ப ஐட்டத்துல பாருங்க என்ன போட்டிருக்கு சொல்லி, ஐட்டம் கலரா போட்டிருக்கான்னு சொல்லி இதை பாத்துக்கிடலாம். கேசஸ்ல ஏதாவது நடந்துச்சுன்னு பாத்துக்கிடலாம். அப்ப இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு கலர் ஒன்று அப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்துட்டு அது அப்படி அங்கே இம்ப்ரூவ் பண்ணினா சரி. போர்டு கலர் அப்படி போட்டுருப்பாங்க. சரி, இது கிளிக் பண்ணி எடுத்துருது பாருங்க. சரி, ஃபைன். இப்போ நான் இதை எப்படி அப்படி மாதிரி நான் பார்ப்போம். அது நீங்க ஐட்டத்துல ஒரு கோடனை கொடுத்தாங்க இன்னைக்கு. பேக்ரவுண்ட் போர்டு நான் பட் இது எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னு தெரியாது. ஏன் சொன்னா இதை நான் போட்டு நான் சும்மா போட்டு பார்க்கறதுக்காக வேண்டி இல்லை அப்ளை ஆகலை. ஏன் சொன்னா சார் செக் பண்ணி பிடிச்சிதான் அதில் பிளாக் பண்ண இந்த ஏரியாவை. இது சரியா ஒன்று பிடிச்சிக்கிட்டா சரி இல்லை. எனக்கு வருது பார்த்தேன். அதில் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு. எப்படின்னு எனக்கு பார்த்துக்கிற சொன்னாங்க. எப்படி நான் தேடி பார்க்கறேன்னு சொல்லி தான் பிரச்சனை ஆகுது. சில போர்டர் பார்த்து எடுக்க வேணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கான் போர்டு ஸ்டைல். அவங்க எஸ்எம் பண்ணிருக்காங்க, கணக்கா போர்டு எஸ்எம் பண்ணிருக்காங்க. போர்டு ஸ்டைல்னு கொடுத்தவங்க எஸ்எம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் பிடிச்சி தேடி தான் பார்க்கலாம். இதுல கொஞ்சம் அந்த மாதிரி ரிஸ்க் ஒன்று இருக்கு. ஒரு போர்டு ஸ்டைல் சாலிட் தான் வந்திருக்குது. அதை கொடுத்தா அது எவ்வளவு ஒர்க் ஆகுமோ தெரியாது. பட் கொடுத்து பார்க்குறவங்களுக்கு டேஷ்போர்ட் தான் போட்டிருக்காங்க அவங்க. இன்னும் வருது அது. அப்போ இது சரியான கிளாஸ் ஒன்றும் இல்லாத சொல்லிட்டு இதை வர காட்டாது இல்லை. அப்போ இது பக்கத்துல வச்சு பார்க்கலாம் முடியல. சரி, வருது இல்லை. நீங்க இதை வச்சு பாரு. போர்டு கொஞ்சம் தெரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லை.
சரியான இதுல பாயிண்ட் தேடாம சரி கஷ்டம் இருக்கு, சரியான கஷ்டம் இருக்கிறது. நேட்டிவ் இந்த நேட்டிவ் ஐனிக் நேட்டிவ் ஐட்டம்ல தான் வந்திருக்காது. அப்ப அந்த கிளாஸ் எடுத்து போட்டு பாருங்க, இதுல என்ன நடக்குது. கிளாஸ் தான் வந்தது, டாட் கிளாஸ் ஒன்று வருது. இந்த கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணி தான் எடுக்க வரங்களுக்கு இந்த மாதிரி. ரெண்டாவது சார் நான் இதை பார்ப்போம், என்ன சொல்லி இது நடந்திருக்கு சொல்லி பார்ப்பேன் சார். ஏதாவது பிடிச்சா வந்து வரும், மோஸ்ட் ஆஃப் டைம் வரும். இது என்னன்னு சொல்லி இதுல எனக்கு பிடிக்காம இருக்கேன் சொன்னா இதுல வந்து போர்டு ஸ்டைல் இதை கொஞ்சம் இதுல நான் முதல்ல பார்ப்போம் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி. அப்ப இதுல வந்து இன்னைக்கு நாங்க இதுல ஃபுல் இந்த இதுல சப்ஜெக்ட்ல வந்து நாங்க பட்டன் பார்த்தோம். அப்ப இதுல வந்து வேற உங்களுக்கு டெக்ஸ்ட் தான் போடனா டெக்ஸ்ட் போட்டு ஐடமா போட்டுக்கலாம். இதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க அக்கௌண்ட் டெவலப் பண்ண ஐடியா ஃபியூச்சர்ல அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஆப்க்கு நாங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல நான் செய்யக்கூடிய ஆப்ல நான் ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் போட்டு விடுறேன். இந்த மாதிரி பிளான்ல நாங்க செய்ய போறோம் சொல்ல வீட்டில் கால்குலேஷனை முடிச்சுட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து இது மூவ் பண்ணுவோம்னாங்க. இதுல ஸ்டைல கொஞ்சம் ஒரு ஆப் ஒன்று இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்றதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன் எப்படின்னு நடக்கிற சொல்லி. சரி, உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்